அசெம்பிளிய பொறுத்தவரைக்கும் தாவேக்காவினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு சார்? எப்படி பார்க்குறீங்கன்னா, நெறைய புது எம்எல்ஏக்கள், புது அமைச்சர்கள், புது முதலமைச்சர் எப்படி பார்க்குறீங்க? நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இந்த பட்ஜெட் செஷன் தான் முக்கியமான செஷனு. இவங்க மாட்டிப்பாங்க. திமுக எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, பழந்துன்னு கொட்ட போட்டவங்க, அவங்கெல்லாம் வந்து அப்படியே மடக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க தாவேக்காவ. இவங்க தான் நல்லா வாங்கி கட்டி திமுக மாதிரி ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டுக்கு வேணுங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து இது போகிற போக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பர்சனலாக வந்து திமுகவுக்கு ஒரு வயிற்றெரிச்சலே இருக்கிறது. எப்படியாவது அரசு கவிழ்ந்து விடாதா? என்ன வேணான்னு சொல்கிற இடத்துக்கு நான் ஏன் போகணும்? மீடியா வேணான்னு கவர்மெண்ட் சொல்லுது. சரி, கவர்மெண்ட் வேணான்னு சொல்கிற தைரியம் ஏன் மீடியாவுக்கு இல்லை? இல்ல என்ன காரணம் சார்? எதனால தவிர்க்கிறாங்க? ஒரு அச்சமா? இல்ல ஏதாவது தயக்கமா? என்ன காரணமா பார்க்குறீங்க? மீடியா எனக்கு வந்து அநீதி இழைக்குது. நான் ஏன் மீடியாவை மதிக்கணும்? நான் வந்து இங்கே இருக்கிறது உன்னால இல்லை, உன்னை மீறி. ஆங்கிலத்தில் சொன்னால் ஐம் ஹியர் நாட் பிகாஸ் ஆஃப் யூ பட் இன் ஸ்பைட் ஆஃப் யூ. அன்றைக்கி போய் நான் வந்து தண்ணியை வாங்கிட்டு வந்துடுவேன். அதை ஒரு தனி மனித சாகசமாக காட்டலான்னு பார்த்தாங்க. பட் அங்கே பிரச்சனை. அவரே வர வேணாட்டார். ஒன்று, எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த துறைக்கு பதில் சொல்றாங்க, யாரு சொல்றாங்கன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாரு. அவர் சொல்கிறது கரெக்டுங்க. உதயநிதி ஸ்டாலின் இந்த விஷயத்தில் அவர் சொல்கிறது கரெக்ட். பாஜகவை தாவேக்கா இன்னும் அந்த அளவுக்கு தீர்க்கமா எதிர்க்கலையோ, இன்னும் ஒரு மென்மையான போக்கு தான் கடைபிடிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? நியாயமான விமர்சனம் தான். நான் எதுக்கு எதிர்க்கணும்? எனக்கு மாநில அரசு போதும். ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக்கா ஆட்சி அமைத்து 100 நாட்கள் ஆகிவிட்டது. தாவேக்காவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? என்னென்ன பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க? அதுல எதெல்லாம் ரொம்ப கவனிக்க தகுந்த திட்டங்கள் என்பது குறித்தெல்லாம் இன்னைக்கு நம்ம பேச போறோம். பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார் 100 நாள் தாவேக்கா ஆட்சியில பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மூத்த பத்திரிகையாளராக ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க கவனிச்ச ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் இல்ல இந்த ஒரு திட்டம் ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது, நல்ல திட்டமா பார்க்கப்படுதுன்னா என்ன சார் சொல்லுவீங்க? நம்ம ஒரு பாசிட்டிவானதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்ட். ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்குது. 35% ஓட்டு வாங்கி ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. திமுக, அண்ணா திமுகன்ற 2 மிகப்பெரிய கட்சிகளை கூட்டணி ஏதும் இல்லாமல் தனியாக வீழ்த்தி ஆட்சியை ஜோசப் விஜய் கைப்பற்றி இருக்கிறார். இது ஒரு வரலாற்று சாதனை. முதல்ல அதை நம்ம வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும். 100 நாட்களில் இந்த ஆட்சி நெருங்கி கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு 77 ஆட்சி பிடித்த பொழுது கூட வந்து ஒரு 4-5 கட்சிகளை வைத்து கொண்டு தான் 30% ஓட்டு வாங்கினார். பட் அவருக்கு 130 சீட்டு கிடச்சிது. 118 இஸ் தி மேஜிக் நம்பர். அவருக்கு 12 சீட்டு கூட கிடச்சிது. அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய்க்கு அது கிடைக்கல. பட் 35% ஓட்டு வாங்கியிருக்காரு. 11 சீட்டு துண்டு விழுது. 107 சீட்டு தான் வாங்க முடிஞ்சுது. ஸோ நம்ம இந்த அரசை பற்றி எந்த ஒரு மதிப்பீடுகளுக்கு போனாலுமே இதை கவனத்தில் வைத்து தான் பேச வேண்டும். தமிழகத்தில் நடந்திருப்பது கிட்டத்தட்ட ஒரு புரட்சி. இந்தியாவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் தனியாக நின்று கிட்டத்தட்ட 40%க்கு மேலே ஓட்டு வாங்கி தனியாகவே ஆட்சியை பிடித்ததாக வரலாறு உண்டு. தமிழகத்தை பொறுத்தவரையில் சுதந்திர இந்திய வரலாறில் அந்த மாதிரி யாருமே செஞ்சது கிடையாது. எல்லாம் கூட்டணி சேர்ந்து தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. தேசிய அளவிலையும் மோடி அவர்கள் கூட வந்து இன்றைக்கி 3 தேர்தல்களிலும் 36-37% ஓட்டுன்றது 38 கட்சிகளை சேர்த்து தான் ஆட்சியை பிடிக்கிறார். ஆகவே அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது மிக மிக பெரிய ஒரு சாதனை இதை. அதை புரட்சி என்று சொன்னாலும் சொல்லாவிட்டாலும். ஏன்னா 2 மிகப்பெரிய கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பல ஆயிரம் கோடிகளை திமுகவும் சில ஆயிரம் கோடிகளை அதிமுகவும் செலவு செய்தும் இன்றைக்கு வந்து அவர்கள் தோற்றிருக்கிறார்கள். முதல்ல இந்த பேக்ரவுண்ட்லேருந்து தான் நம்ம இந்த ஆட்சியை பற்றிய மதிப்பீடுகளை தொடங்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 100 நாள் 6 மாதம் பேசுகிறதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். ஒரு அரசை பற்றிய செயல்பாடுகளுக்கு நீங்கள் 5 ஆண்டுகள் ஒரு அரசு இருக்கிறது. குறைந்தது 1.5 ஆண்டுகள்லேருந்து 2 ஆண்டுகள் வரையில் 18 மாதங்களிலிருந்து 24 மாதங்கள் வரையாவது ஆகும் ஒரு அரசை பற்றிய செயல்பாடுகள் எந்த அரசாக இருந்தாலும். 100 டேஸ்ன்றதெல்லாம் வந்து நீங்கள் பழைய வந்து ஆட்சியில் இருந்த அனுபவம் மிக்க திமுக, அண்ணா திமுக பற்றி 100 டேஸில் வந்து ஸ்வீப்பிங்காக கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. அது திமுக வந்ததுன்னா கண்டினியூட்டி, அண்ணா திமுக இருந்ததுன்னா அனுபவம் இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்கே சில அறிகுறிகள் தென்படுகின்றன. முதலீட்டாளர் மாநாடெல்லாம் நடந்திருக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அரசாக இருந்தாலுமே பெரிய அளவில் அவங்க பேசிப்பாங்க, தம்பட்டம் அடித்து கொள்வார்கள், மாறுதட்டி கொள்வார்கள். நடைமுறையில் அவங்க சொன்னதெல்லாம் வந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் பொறுத்து பார்க்கும்போது பதில் எப்பயுமே வேறு மாதிரி தான் இருக்கும். ஆகவே இந்த திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இருந்த திட்டங்கள், உங்கள் கேள்வி வந்து முக்கியமான திட்டங்கள் என்ன, பாசிட்டிவ் நோட்லேருந்து ஆரம்பிக்கணுன்றீங்க. முக்கியமான திட்டங்கள்லாம் கடந்த காலத்தில் திமுக, அண்ணா திமுக செயல்படுத்திய திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பிகாஸ் அதை கண்டினியூ, அதை வந்து அவங்களால தடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு காலை உணவு திட்டம் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்ததை வந்து 8ஆம் வகுப்பு வரையில் அவர்கள் விரிவுபடுத்தியிருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு கண்டினியூட்டி ஆஃப் ஸ்கீம் தான். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது 82இல் எம்ஜிஆர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த பொழுது
87 எம்ஜிஆர் மறைந்து 89 கலைஞர் சிஎம் ஆன பொழுது எல்லாரும் நினைச்சாங்க அந்த மதிய உணவு திட்டத்தை அவர் நிறுத்திடுவார்னு நினைச்சாங்க. ஏன்னா 82 அதை கொண்டு வரும்போது கடுமையாக அதை விமர்சனம் செய்தவர் கருணாநிதி. பணம் எங்கே கிடைக்கும் உங்களுக்கு மதிய உணவு திட்டத்துக்கு? ஏன்னா அன்றைக்கு வந்து இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக இருக்கிறார். அன்றைக்கு மத்திய திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்த பிற்காலத்தில் பிரதமரான டாக்டர் மன்மோகன் சிங் என்கிட்ட பணம் இல்லைன்னு கையை விரித்தார். அப்போ கலைஞர் எதிர்க்கட்சி தலைவர் அவர் சொன்னார் 83 என்று நினைக்கிறேன், எப்படி இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க? பெரிய அளவில் டாம்பிகமாக நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தி கொண்டு இதை செய்கிறீர்கள். அப்போ எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் சொன்னார், மடிப்பிச்சை ஏந்தியாவது நான் இந்த திட்டத்தை செயல்படுத்துவேன். குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பது, மதிய உணவு என்பது எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு கனவு திட்டம்னார். 89 கலைஞர் வந்த பிறகு அவர் வந்து நிறுத்திடுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவரும் அதை தொடர்ந்தார். அப்புறம் பிறகு 91 நிதியமைச்சராக வந்த மன்மோகன் சிங் அவர்கள் அந்த திட்டத்தை பாராட்டி எல்லாமே பேசினார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எல்லா திட்டங்களுமே வந்து மக்கள் நல திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்படுதுன்னா அது விரிவடைய செய்திருக்கிறார்களே ஒழிய அதை யாருமே இழுத்து மூடினதா சாதாரணமாக வரலாறு கிடையாது. ஒன்று இது மக்கள் நல திட்டங்கள். இன்னொன்று தொழில் புரட்சி, முதலீடுகள், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து 100 டேஸ் தான் ஆகுது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டை வந்து இட்ஸ் வெரி வெரி டூ ஏர்லி. இது அப்படி நம்ம யாருமே இப்போ ஒருவேளை திமுகவே வந்து அதிமுக ஆட்சிக்கு பிறகு வந்திருக்குன்னா 100 நாளை பற்றி ஒன்றுமே பேச முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, 21 கொரோனா பீக்கில் செகண்ட் வேவ் இருக்கும்போது தான் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார். ஸ்டாலினோட 100 நாள் சாதனைகளை பற்றி பேசும்போது இருந்த விமர்சனத்துக்கும் இப்போமான விமர்சனத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு விஜய் மீது வந்து 2 கட்சிகளுக்குமே ஒரு பொறாமை இருக்கிறது, ஒரு கோபம் இருக்கிறது. நம்மளை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு, அவர் வந்துட்டாருன்னு. திமுகவுடைய கோபம், அவங்க ஆட்சி எப்படியும் தக்க வச்சுருவோம், 4 ஓட்டு உடையுது, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு நினச்சாங்க. நான் கூட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, யாருக்கும் மெஜாரிட்டி வராது, சிங்கிள் மெஜாரிட்டி டிஎம்கே மே ஸ்கிராப் த்ரூன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்படி ஒரு முடிவு வரும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்டர் கரண்ட்டாக நம்ம வந்து ரீடு பண்ண தவறிட்டோம். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது. அவங்க ஆட்களை இழுக்கிறாங்க, எம்எல்ஏக்களை இழுக்கிறாங்கன்னு, அது நியாயமாக புரிந்து கொள்ளக்கூடிய கோபம். ஸோ 2 பேருக்குமே வந்து இந்த அரசின் மீது, திமுக அதிமுக 2 பிரதான கட்சிகளுக்கும் ஒரு கோபம், ஒரு பொறாமை, இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்கு ஒரு வயிற்று எரிச்சலே இருக்கிறது, எப்படியாவது அரசு கவிழ்ந்து விடாதா என்று. அந்த பேக்ரவுண்ட்லேருந்து பார்க்கும்பொழுது அவருடைய விமர்சனங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் கேள்விக்கான என்னுடைய பதில் 100 நாள்ன்றது இட்ஸ் டூ ஏர்லி. ஒரு முயற்சி தென்படுகிறது. உதாரணத்துக்கு கீழே வந்து லோ லெவலில் அந்த கரப்ஷனை ஒழிப்பதற்கான பெரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கரப்ஷனெல்லாம் முழுதும் ஒழிக்க முடியாது, யாருமே கட்டுப்படுத்தலாம், குறைக்கலாம். ஊழலை கட்டுப்படுத்துறாங்க, கட்டுப்படுத்துகிறாங்க, ஓரளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு புரிஞ்சு கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம் லோ லெவலில். பட் கரப்ஷன்றதை பற்றின புரிதல் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருந்ததுன்னா இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாறப்போகிறதில்ல. லாங் டேர்மில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். ஏன்னா கரப்ஷன்றது வந்து ஒரு என்ன கரப்ஷன்னா, வாட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் கரப்ஷன்? இப்போ ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கிட்ட நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா 200 ரூபா கொடுக்குறது கரப்ஷனா? அல்லது ஒரு இபி ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் போயிடுச்சு, அதை கொண்டு வந்து போடுறதுக்கு கொடுக்குற 500 ரூபா கரப்ஷனா? அல்லது உங்கள் வீட்டில் வந்து சைஃபன் பிளாக் ஆகிடுச்சு, அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு 1000 ரூபா கொண்டு போய் மெட்ரோ வாட்டரில் சைஃபன் மேனுக்கு கொடுக்குறது, அது கரப்ஷனா? எது கரப்ஷன்ற தாசில்தார் ஆஃபீஸில், ஆர்டிஓ ஆஃபீஸில்? இந்த கரப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் கரப்ஷனோட ஃபல்க்ரம். ஏன்னா இது கீழேருந்து மேலே வரைக்கும் போகுது உங்களுக்கு வந்து. அந்த கரப்ஷன் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கு, கணிசமாக குறைஞ்சிருக்கு. ஓகே, அப்போ கரப்ஷன் குறைஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இங்கே என்னென்னா இன்னொரு கேள்வி வருது. இப்போது அதிமுகவிலிருந்து நிறைய பேர் அங்கேருந்து பிரிஞ்சு தாவேக்காவில் இணையிறாங்க. இதில் வந்து தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு இருக்குது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இன்னொன்று, தாவேக்கா அவங்கள வந்து ஒரு தூய சக்தி அப்படின்னு தான் மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போகிறாங்க. அப்போது இந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியான குற்றச்சாட்டு அந்த ஒரு பிம்பத்தை பாதிக்காதா? வெல், இது ஒரு கொஞ்சம் டீப்பான கேள்விங்க. இப்போ வந்து ஒரு சிம்பலில் ஜெயிச்சுட்டு அப்படியே போய் இன்னொரு கட்சியில் சேர்றதை தடுக்குது கட்சி தாவல் தடை சட்டம். 1985 கொண்டு வரப்பட்டது. 41 ஆண்டுகள் ஆகுது அந்த சட்டம். அது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. முதல்ல வந்து அந்த சட்டத்தை ராஜீவ்காந்தி கொண்டு வரும்போது அவருடைய மிகப்பெரிய சாதனை அதுதான். 1/3 இருந்ததுன்னா அது ஸ்பிளிட்டுன்னாங்க. இப்போ 60 பேர் இருக்காங்கன்னா 20 பேர் வந்துட்டு அது ஸ்பிளிட், தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு போச்சு. இது வந்து 85லேருந்து 2003 வரைக்கும் 18 ஆண்டுகள். 2003 கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்தம் 2/3 வேணும்னாங்க. தட் இஸ் உங்களுக்கு 60 எம்எல்ஏ இருக்காங்கன்னா 40 பேர் வந்தால் தான் நீ தப்பிக்க முடியும். பட் எல்லாரும் இப்போ கவனிக்க தவறுற ஒரு விஷயம் என்னென்னா, 2023 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, சிவசேனா ஜட்ஜ்மெண்ட்டில் 2/3 பிரிஞ்சால் மட்டும் பத்தாது. எல்லாரும் அதை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஜட்ஜ்மெண்ட் 5 ஜட்ஜ் பெஞ்ச் ஜஸ்டிஸ் சந்திரசூடோட அவர் ஆத்தர்டு ஜட்ஜ்மெண்ட்டு 2/3 இருந்தால் மட்டும் பத்தாது.
2/3 ஸ்பிளிட்டை வந்து பேரண்ட் பாடி, தட் இஸ் அசம்பிளியில் இருக்கிறது கட்சி கிடையாது, அசம்பிளிக்கு வெளியில் இருக்கிறது தான் கட்சி, அந்த பேரண்ட் பாடி ஹஸ் டு அப்ரூவ். அதில் அவங்க அப்ரூவ் பண்ணி அதை இந்த 2/3 அப்ரூவ் பண்ணுன்றார். ஆனால் இப்போ நடைமுறையில் மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். சுக்கல் எல்லாரையும் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சியை 3 மாதத்துக்கு முன்னால் அவங்க 10 பேர் ராஜ்யசபாவில் இருக்கவங்களே 7 பேரை உடச்சி எடுத்துட்டாங்க. உடச்சி எடுத்தோன்னா ராஜ்யசபா சேர்மன் சிபி ராதாகிருஷ்ணன் அதை வைஸ் பிரசிடென்ட் அதை அக்செப்ட் பண்ணிட்டார். ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தட் இஸ் ராங். அதே மாதிரி இப்போ சிவசேனாவோட 9 எம்பிஸில் 6 பேரை உடச்சி எடுத்துக்கிட்டாங்க. இது அதாவது 2/3 இருந்தால் ஸ்பிளிட்டு ஓகேன்றதே ராங். பிகாஸ் 23 ஜட்ஜ்மெண்ட், அதுதான் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், 5 ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கு பிறகு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லை. அதனால் அதை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். அண்ட் எவ்ரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் அ கேஸ் லா, இட் இஸ் அ லா. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2/3ன்றது வந்து இப்போ மோடி கவர்மெண்ட் அதில் காற்றுல பறக்க விட்டுட்டு எதிர்கட்சிகளை உடச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பார்ட். செகண்ட் பார்ட், தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, இவங்க அந்த 47 எம்எல்ஏல வந்து 2/3 சேர்ந்து பிரிஞ்சு இருந்திருக்கணும்னா 32 பேர் வந்திருக்கணும். உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து இப்போ எம்எல்ஏவாக பொறுப்பேற்றுட்டு அடுத்த நாள் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் வாக்கெடுப்பு நடக்கிறதுக்கு அன்னைக்கு முதல் நாள் வந்து ஸ்டாலினை போய் பார்த்தாரு இவர் சீஃப் மினிஸ்டர் விஜய். எல்லா தலைவர்களையும் போய் பார்த்தார் எக்ஸப்ட் எடப்பாடி. ஆனால் எடப்பாடியை பார்க்காம அவர் வந்து சிவி சண்முகத்தை போய் பார்த்தார். அதில் இருக்க ஸ்பிளிண்டர் குரூப்பை பார்த்தார். அதுவே வந்து கட்சி தாவலை ஊக்குவிக்கிறது தான், சந்தேகமே கிடையாது. அவங்க என்ன நினச்சாங்க, அந்த 25 பேர் சேர்ந்தா தப்பிச்சலாம் நினச்சாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி 32 இல்லைன்னா காலி ஆகிடும்னு தெரிஞ்சப்ப அவங்க இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. ரெசிக்னேஷன் பண்ணுங்கன்றாங்க. நீங்கள் ரெசிக்னேஷன் பண்ணுறத எந்த சட்டமும் தடுக்காது. ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணுறாருன்னா நோ லா கேன் ப்ரிவென்ட் இட். அது டிஸ்குவாலிஃபிகேஷனில் வரவே வராது. பிகாஸ் இஸ் ரிசைனிங். அண்ட் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இஸ் எவ்ரி ரைட் டு ரிசைன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். நீங்கள் ரொம்ப டெப்த்தாக போய் மாரலி அதை ஆர்கியூ பண்ணிங்கன்னா அது வேறு. பட் டிஸ்குவாலிஃபிகேஷன் வரும்போது, இப்போ நான் சொன்ன இந்த விளக்கம் இருக்குல்ல, 41 வருஷமாக இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா எப்படி வந்து எவால்வ் ஆகி வந்திருக்குது, என்ன பண்ணாலும் அதை உடைக்கிறாங்க. இப்போ 1/3 போது அப்படியே வாங்கினாங்க, 2/3 போது அப்படியே வாங்கினாங்க. இப்போது என்மாஸ் பர்ச்சேஸாக போகும்போது அவுட் சைட் த அசம்பிளி பார்ட்டி இருக்கக்கூடிய பேரண்ட் பாடி அதை அப்ரூவ் பண்ணுன்றாங்க. பேரண்ட் பாடி அப்ரூவ் பண்ணல. இந்த 32 பேரே வந்து இன்றைக்கி வந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில் 47 32 2/3 அது பிரிஞ்சு வந்து இன்றைக்கி தாவேக்கால ஜாயின் பண்ணியிருந்தா கூட ஆஸ் பர் 23 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அது டிஸ்குவாலிஃபை தான் ஆவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட் பாடி வெளியில் இருக்க பேரண்ட் பாடி எடப்பாடி தலைமையிலான கட்சி அதை அங்கீகரிக்கல. பட் இதை சர்க்கமெண்ட் பண்ணி தான் டெல்லியில் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்லிமெண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நவ் அதுக்கு பிறகு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, எம்எல்ஏஸை ரெசிக்னேஷன் பண்ண வைக்கிறாங்க. இந்த எம்எல்ஏஸ் ரெசிக்னேஷன் பண்ண வைக்கிறது ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் வந்து அது குதிரை பேரத்துக்குள்ளே வருமானா, தட்ஸ் $1 million கொஸ்டின். ஐ ஆம் ரிசைனிங். ஆனால் சமூக வலைத்தளங்கள்ல நிறைய விமர்சனங்கள் அப்படிதான் வைக்கப்படுது. இது வந்து அப்போ தாவேக்காவை பாதிக்காது அப்படின்னு தான் நம்ம இல்லை 2 விஷயங்க நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் இது டிஸ்குவாலிஃபிகேஷனில் வருமானா டிஸ்குவாலிஃபிகேஷனில் வராது. ஏன்னா ஆல்ரெடி அவன் எம்எல்ஏ பதவியை இழந்துட்டான். நீ எதுக்கு டிஸ்குவாலிஃபை கேட்குற, பதவி இழக்கணுன்ற, நானே இழந்துக்கிறேன், நானே வந்து அதை ரிசைன் பண்ணிடுறேன்னா மேட்டர் எண்ட்ஸ் தேர், ஃபுல் ஸ்டாப் வந்துடுது. மாரலி இது வந்து கட்சி தாவலில் வருமா வராதுன்னா தட்ஸ் டிபேட்டபிள். இங்கே தான் போய் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அட் த எண்ட் ஆஃப் த டே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் எவ்ரி திங் இன் லவ் அண்ட் பாலிட்டிக்ஸ் இஸ் குட்னுவாங்க. ஸோ ஒரு மெஜாரிட்டி இல்லைன்னா என்னெல்லாம் நடக்குமோ அது இந்த கவர்மெண்ட்டுக்கு நடந்துட்டுருக்குது. இஃப் யூ ஆஸ்க் மீ பர்சனலி, என்ன தனிப்பட்ட முறையில் ஒரு சிட்டிசனாக, ஒரு குடிமகனாக, பத்திரிகையாளனா கூட இல்லை, ஒரு குடிமகனாக கேட்டிங்கன்னா இவங்களை ரிசைன் பண்ண சொல்லி இந்த ஆள் பிடிக்கிற வேலையை, இவங்க ஆள் பிடிக்கிற வேலையில் ஈடுபட்டாங்க, அதில் சந்தேகமே இல்லை. நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது நம்பிக்கையோட மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியலை வந்து ஒரு பத்திரிகையாளனாகவும், அதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வந்து ஒரு 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 சிட்டிசனாகவும் பார்க்குறவன்ற முறையில் என்னால் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு புரட்சி நடந்திருக்கு தமிழ்நாட்டில். 2 பேரையும் தூக்கி அடிச்சுட்டு மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சில உதாரணங்களை வந்து ரொம்ப சுருக்கமாக நேரம் கருதி சொல்ல முடியும் என்னால். அதாவது வந்து நான் சொன்ன பல ஆயிரம் கோடிகளை திமுகவும் சில ஆயிரம் கோடிகளை அதிமுகவும் செலவு பண்ணிச்சு. சில தொகுதிகளில் வந்து அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து 2 கோடி 3 கோடி ஈச் கொடுத்து தாவேக்கா கேண்டிடேட்ஸை கேம்பெயினுக்கே போக விடாமல் பண்ணாங்க. அவங்க கேம்பெயினுக்கே போகாமல் அப்படியே நழுவி ஓடினாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் சில பேர்லாம் படுத்துக்கினாங்க, இன்க்ளூடிங் விமன் கேண்டிடேட்ஸ். ஐசியூவில் இருக்க மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் போட்டாங்க. அவங்க ஜெயிச்சிருக்காங்க. விஜயை தோக்கடிக்கிறதுக்கு பெரம்பூரில் 100 கோடி, திருச்சி கிழக்கில் 100 கோடி செலவு செய்யப்பட்டது. அப்படியும் அவர் ஜெயிக்கிறார். அப்போ ஒரு 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 உண்மையிலே வந்து ஒரு புரட்சி இங்கே நடந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, கேஷ் ஃபார் ஓட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகம் இந்தியாவிலே. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்கிறது அது இந்த முறை உடஞ்சிருக்கு.
பணம் கொடுத்தா மட்டும் நீ ஜெயிக்க முடியாதுன்றதை மக்கள் தெளிவாக இன்னைக்கு காமிச்சிருக்காங்க. தாவேக்கா மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு. அந்த நம்பிக்கையில் தான் ஓட்டு போட்டாங்க. ம். எஸ். இப்போ நிர்வாக ரீதியில நம்ம பார்க்கும் பொழுது மின்கட்டண இல்லை, அது உயர்வு ஒன்றை மட்டும் நான் பிரச்சனை. முடிச்சிடுறேங்க அந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் இதுக்கு வரேன் நான் சுருக்கமாக. ஸோ இந்த கட்சி தாவல் குதிரை பேரத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன தான் வந்து அது 2/3 வேணும், ரெசிக்னேஷன் வந்து கட்சி தாவலில் வராது, அதை வந்து நம்ம வந்து அவங்க உடைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இஸ் ரிசைனிங், பர்சன் இஸ் ரிசைனிங்னா இஸ் ரிசைனிங்னு சொன்னாலும் ஐ அக்ரி. அதில் மாரல் ஆட்டிடியூடு படி பார்த்தீங்கன்னா அது குதிரை பேரத்துக்கு கீழே தான் வரும், அதில் சந்தேகம் கிடையாது. ஐ அக்ரி. நான் அதனால தான் என்ன சொன்னால், ஒரு நல்ல வாய்ப்பை வந்து விஜய் இழந்திருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த மேண்டேட் வந்து ரொம்ப அற்புதமான மேண்டேட் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க. ஃபுல் மெஜாரிட்டி கொடுக்காம ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க. 118ன்றது சிம்பிள் மெஜாரிட்டி. அது கொடுக்காம கடிவாளம் போட்டதோட அர்த்தம் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாகவே ரன் பண்ணியிருக்கலாம். எப்படின்னா, இப்போ வெளியிலேருந்து காங்கிரஸ், ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது 120 வருது, 13 சீட்டு வருது. மெஜாரிட்டி மார்க்குக்கு 2 கூட வருது. ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கணும். நான் சொல்கிறேன், என்னோட கருத்து, ஒரு டிக்ளரேஷன் விஜய் வந்து இது வந்து எங்களோட பாலிசிஸ், எங்களுடைய செயல் திட்டம், இந்த அரசின் செயல் திட்டம், இதுக்குட்பட்டு தான் நாங்கள் செயல்பட போகிறோம். நாங்கள் யாரையும் இழுக்க மாட்டோம், யாரையும் நாங்கள் ஆள் தூக்கி வேலையை பண்ண மாட்டோம். இந்த செயல் திட்டங்களுக்காக நாங்கள் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக நான் ஆட்சியை நடத்தப் போகிறேன். எங்களை ஆதரிப்பவர்கள் ஆதரிக்கலாம், விருப்பப்படலைன்னா நீங்கள் எந்த நேரமும் ஆதரவு வாபஸ் வாங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் தர்மத்துக்கு விரோதமாக, நாங்கள் வந்து அறத்துக்கு விரோதமாக நாங்கள் போய் வந்து கண்டிப்பாக வந்து ஆள் தூக்குற வேலையை செய்ய மாட்டோம். நாங்கள் ஒரு புது அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்கணும்னு பார்க்குறோம். எந்த நேரமும் எங்கள் ஆட்சியை நீங்கள் கவிழ்த்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி, நாங்கள் திரும்பவும் மக்களிடம் போவோம் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷனை கொடுத்து போயிருந்தாங்கன்னா, அதோ பெரிய அளவில் வந்து மரியாதை உயர்ந்திருக்கும். கவுக்கிற தைரியமும் யாருக்கும் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த தடவை எலெக்ஷனுக்கு போனால் தாவேக்காவை விட திமுக, அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தான் ஜெயிப்பமான்ற பயம் இருக்குது. ஏன்னா அவன் தான் வந்து அதிகப்படியாக வந்து காசு செலவு பண்ணியிருக்கான் அவங்களுக்கு. ஸோ வாட் ஐ ஃபீல், இவங்க பண்ண தப்பு, அந்த 5 பேர் ரெசிக்னேஷனை வந்து இவங்க பேக்லேருந்து என்கரேஜ் பண்ணாங்க. அது தப்பு. முதல்ல பொலிட்டிக்கலாக பேசணும், அதுக்கு பிறகு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக பேசுவோம். அதனால தான் நான் இந்த விஷயங்களை சொன்னேன். அதே மாதிரி விஜயபாஸ்கர்ஸ் ஊழலை மூழ்கி முத்தடித்தவங்க, அவங்க மேலே வந்து ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. ஆனால் தூய நிர்வாகத்தை கொடுப்போன்னு குட்கா வழக்குலேருந்து, சொத்து குவிப்பு வழக்குலேருந்து, அமலாக்கத்துறை வழக்குகள்லேருந்து, சிபிஐ வழக்குகள்லேருந்து ஏகப்பட்ட வழக்குகளை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரையும், அதே போல் வந்து பல வழக்குகளை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கேஸஸாக இருந்ததுன்னா வேறு, இந்த மாதிரியான கேஸஸை, ஊழல் வழக்குகள் எதிர்கொண்டிருப்பவர்கள் உங்கள் கட்சியில் சேர்த்து அவங்களுக்கு பதவியெல்லாம் கொடுத்துருக்குது, தட் இஸ் அன்அக்செப்டபிள். ஸோ அரசியல் ரீதியாக அவங்க தூய சக்தி என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிறது. இப்போ நிர்வாக ரீதியில் நம்ம பார்க்கும் பொழுது மின்கட்டண உயர்வு, அதே போல் பயிர்க்கடன் தள்ளுபடி, இன்னைக்கு கூட முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. 1,00,000 ரூபாய்க்கு கடன் வாங்கினவங்க 75,000 ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி. ஆனால் அவங்க கேட்டது முழு பயிர்க்கடன் தள்ளுபடி. அது இல்லாமல் விவசாயிகள் பிரச்சனை, இதெல்லாமே தாவேக்கா அரசு எப்படி அணுகிறதா பார்க்குறீங்க? இல்லை, இதாங்க இப்போ இது வந்து 100 டேஸ்ங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம லிபரலாக பார்க்கணும். அது 3.5 லட்சம் பேருக்கு கூட வந்திருக்கு, நிறைய பேருக்கு வந்திருக்கு, எனக்கு எல்லாமே கூட வந்திருக்குது. அது நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம பார்க்கும்பொழுது தெரியுது. அது கணக்கீட்டில் ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்குது. ஆக்சுவலாக இந்த இயர் வர வேண்டிய மின்கட்டண உயர்வு இவங்க ஓராண்டு தள்ளி வச்சுருக்காங்க. அதுவே இவங்க செஞ்ச தப்பு. அடுத்த ஆண்டு நம்ம தலையில் பெருசாக விடிய போகுது. இதை தான் ஸ்டாலின் 25ல் செஞ்சார். 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா வர வேண்டிய மின்கட்டண உயர்வு. ஏன்னா மின்கட்டண உயர்வுன்றதை அரசு செய்யறது இல்லை. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். எல்லாரும் வந்து மின்கட்டண உயர்வை கவர்மெண்ட்டு இன்னும் 2003 மின்சார வாரிய ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 2003 திமுகவும் அங்கம் வகித்த, திமுக இடம்பெற்றிருந்த பாஜக வாஜ்பாய் அரசில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தின்படி 23 ஆண்டுகளாக ஆண்டுதோறும் அதற்கென இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் தான் வந்து அந்த மின்கட்டணங்களை உயர்த்துகிறது. எவ்ரி இயர் அதை ரிவைஸ் பண்ணுறாங்க. இந்த முறை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எலெக்ஷன் இயர்னா அந்த இயர் பண்ண மாட்டாங்க. 24ல் பண்ணார் ஸ்டாலின், 25ல் பண்ணல, ஏன்னா 26 எலெக்ஷன். இப்போ 26ல் வர வேண்டியதை இவங்க வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் வரைக்கும் நம்ம பண்ண வேணான்னு தள்ளி வச்சுருக்காங்க. தள்ளி வைக்கிறதுக்கு ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. இப்போ அது என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஆண்டு நமக்கு வரும்பொழுது இதோட சேர்ந்து தான் வரும். ஸோ நம்ம தலையில் தான் அடுத்த ஆண்டு தான் அது விடிய போகுது. ஸோ மின்கட்டண உயர்வு இந்த ஆண்டு நிகழலை. அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கணக்கீட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்பது அது வேறு விஷயம். அது வந்து தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ ஆக்சுவலி. ஓவரால் ஸ்டேட்டை அது பாதிக்கலை. ஒன்று. ரெண்டாவது வந்து பயிர்க்கடனை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் கொடுத்த வாக்குறுதிகள். ஒட்டுமொத்த பயிர்க்கடனெல்லாம் எந்த அரசாலையுமே வந்து தள்ளுபடி பண்ண முடியாது. அது நல்லா வந்து ஏமாத்துற வேலை தான். அது எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணது தான் இவங்களும் பண்ணுறாங்க. முதல்ல வந்து ஒட்டுமொத்த பயிர்க்கடன் ரத்துனாங்க, அதுக்கு பிறகு 50,000னாங்க, இப்போ 75,000, இப்போ 1,00,000. இது அனுபவமின்மையாலையும் அல்லது வாக்குகளை வாங்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தாலையும் செய்யப்பட்டது.
இவையெல்லாம் எல்லா அரசுகளும் செய்யக்கூடிய ஒன்றுதான் என்று தான் நான் பார்க்கிறேன். என்னோட இந்த அரசு ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லாம இருக்கு. அது என்ன? பெரிய விஷயங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட். முதலமைச்சர் பேசுகிறதே கிடையாது. ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூட வர இந்த மாட்டேங்குது. எல்லாமே தகவல் தகவல் அப்படின்னு. லீக்டு கவர்மெண்ட் இது. ஒரு இஷ்யூவை வந்து எப்படின்னா டெஸ்டிங் தி வாட்டர்ஸ், ஆழம் பார்க்குறதுன்னுவாங்க. இப்போ வந்து அவர் முக்கியமான எல்லா விஷயங்களையும் கசிய விடுறது, முக்கியமான ஒரு நேஷ்னல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு கசிய விடுறது. இப்போ வந்து அவர் கரூருக்கு போகிறாரு அப்படின்னா 10ஆம் தேதி போகிறாரு கரூருக்குன்னா 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ ஒரு மீடியாவுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கசிய விடுறது. அப்புறம் 2 நாள் பொறுத்து தினமலருக்கு கசிய விடுறது. அப்புறம் 4 நாள் பொறுத்து இண்டுல எழுதுவோம். அப்புறம் 5ஆவது நாள் வந்து கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். அதே மாதிரி இது சரி. முக்கியமான விஷயங்களை என்ன பண்ணுவாங்க, இப்போ டாஸ்மாக தனியார் மயமாக்குறாங்களான்றதை அப்படியே கசிய விடுறது. தினமலரில் முதல்ல அப்படி எழுத விடுறது. எல்லாம் குதிப்பாங்க, கடகடன்னு குதிப்பானுங்க எல்லாருமே. குதிக்கும் போது மறுபடியும் ஹிண்டுல விட்டு பெரிய பிளான் வந்திருக்கு எழுத வேண்டியது. உடனே தைய தக்கன்னு குதிப்பான் எல்லாரும். குதிக்கும் போது அன்றைக்கி சாயங்காலமே மந்திரி யார் சொன்னா டாஸ்மாக் தனியார் மயன்னு, நீங்களா கற்பனை பண்ணின்னு உங்கள் இஷ்டத்துக்கு எழுதினீங்கன்னா அது கவர்மெண்ட் பொறுப்பு கிடையாதுன்னு. இதுதான் வந்து டெஸ்டிங் தி வாட்டர்ஸ். இது வந்து ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறை. எந்த டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது. முதலமைச்சர் மீடியா கிட்ட பேசுகிறதே கிடையாது. இது ஒரு பிழையாக தான் நம்ம பார்க்கணும். கேட்டால் மோடி பேசலையான்றாங்க. மோடி மாதத்துக்கு ஒரு தடவை மன் கி பாத்தில் பேசிடுறார் ரேடியோவில். இவர் வீடியோவில் எங்கேயாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் என்னென்னா, அவர் பதவி ஏற்றதுலேருந்து மாதம் ஒரு முறை எங்கேயாவது ஒரு இடத்துல பேசுவார். மே மாதம் 10ஆம் தேதி பதவி ஏற்றன்னைக்கு நேரு ஸ்டேடியத்தில் பேசினார். ஜூன் 8ஆம் தேதி இதில் பேசினார், எங்கன்னா நம்முடைய திருச்சியில் கல்லூரியில் பேசினார். ஜூலை மாதம் வந்து கரூரில் பேசினார். இந்த மாதம் டியூ இருக்குது, இன்னும் 5 நாள் இருக்குது. எங்கே பேச போகிறாருன்னு தெரியல. அந்த 1 மந்த்து பேசும்பொழுது அதுக்கு முந்தின மாதம் என்ன நிகழ்ந்ததோ அதில் முக்கியமான விஷயங்களுக்கு எதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணுவார். ஸோ தெர் இஸ் அ மெத்தட் இன் த மேட்னஸ். அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும். இது இந்த கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷனிங்காக இருக்குது. தீஸ் ஆர் ஆல் வெரி டிஸ்டர்பிங் ட்ரெண்டுங்க. அதாவது வந்து டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இந்த அரசுக்கு இல்லை என்பது ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயம்தான். ஊடகங்களையுமே எல்லா இடத்துலையுமே தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறது வந்து, இப்போ ஊடகங்களை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு பக்கட்டும் நம்ம யோசிக்கணுமா? இல்லைங்க, இப்போ மீடியா வந்து சீஃப் மினிஸ்டர் ஃபங்க்ஷனில் மீடியாவை ஜென்ரலாக அலோவ் பண்ண மாட்டோன்னு இப்போ ஒரு போக்கு வளருது உங்களுக்கு வந்து. அவர் மீடியா கிட்ட பேசுகிறதே இல்லை, வாயே திறந்து பேசுறது இல்லை. நான் பேச மாட்டேன். இல்ல என்ன காரணம் சார்? எதனால தவிர்க்கிறாங்க? ஒரு அச்சமா? இல்ல ஏதாவது தயக்கமா? என்ன காரணமா பார்க்குறீங்க? மீடியா எனக்கு வந்து அநீதி இழைக்குது. நான் ஏன் மீடியாவை மதிக்கணும்? நான் வந்து இங்கே இருக்கிறது உன்னால இல்லை, உன்னை மீறி. ஆங்கிலத்தில் சொன்னால் ஐம் ஹியர் நாட் பிகாஸ் ஆஃப் யூ பட் இன் ஸ்பைட் ஆஃப் யூ. அப்போ நான் ஏன் உன்னை மதிக்கணும்? இது சினிமாக்காரங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மீடியா. இப்போ ரஜினி கூட வந்து ஏர்போர்ட்டில் இந்த தூத்துக்குடி இன்சிடெண்ட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு சண்டை போட்டார். ஏர்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஏன்னு கத்துவார். அது ரொம்ப ரக்கடாக வந்து பிஹேவ் பண்ணுவார். அது எதனாலன்னா கேள்வி கேட்டான் அவன். தூத்துக்குடிக்கு இவர் போனப்போ அந்த இதில் வந்து இந்த ஃபயரிங் நடந்தது இல்லையா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. அந்த ஃபயரிங்கில் போனப்போ நீ யாருன்னு நான் ஒருத்தன், நீங்கள் யாருங்கன்ட்டான். அந்த ஈகோ அடி வாங்குது. 50 வருஷமாக ஒரு சூப்பர் ஸ்டாரு, உலகமே என்னை பார்த்து வியக்குது. ஜனாதிபதி பிரதமர்லாம் நான் போனேன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னை பார்த்து ஒருத்தன் கேட்டானேன்ற அந்த ஈகோ உள்ள அடிக்குது. ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னே எவனோ கேள்வி கேட்டப்போ யாரோ ரிப்போர்ட்டர்ஸ், அவரால் தாங்க முடியாமல் ஈ ஜஸ்ட் பவுன்ஸ் டானிங். அதாவது வந்து இந்த சினிமா ரிப்போர்ட்டர்ஸோட வேலை வேறு. அவங்க வந்து சொல்கிறத எழுதிட்டு போயிடுவாங்க, கேள்வியே கேட்க மாட்டான். பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்போம், எல்லாரையும் கேள்வி கேட்போம். அதை வந்து ஒரு பாலிட்டிஷியனால் அதை உள்வாங்க முடியும். பீங் அன் ஆக்டர் அவரால் அதை உள்வாங்க முடியல. அந்த இதுதான் வந்து இப்போ வந்து இவர் பாலிட்டிஷியனாக, பேசிக்கலி இஸ் சினிமா ஆக்டர். பாலிட்டிஷியனாக வந்து he has achieved a very very big thing. சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கிறதுன்றது, as I said, it was a remarkable achievement, nothing short of a revolution. பட் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதுன்ற போது கடந்த 25-30 வருஷமாக அவர் சினிமா ஸ்டாராக இருக்கும்போது அவர் ஹேண்டில் பண்ண மீடியா வேறு, இப்போ இருக்க மீடியா வேறு. அவர் மீடியாவே எனக்கு வேணான்றார். பட் அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க, அதை நம்ம கவனிக்கணும். எல்லா மினிஸ்டரும் மீடியாவை என்கேஜ் பண்ணுறாங்க. இல்ல அவங்க இப்போ சமீபத்தில் நடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் கூட அலோவ் பண்ணல. இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் நடந்த எல்லா முதலீட்டாளர் மாநாட்டிலையுமே ப்ரெஸ் அலோவ் பண்ணினாங்க. இப்போ அவங்க கொடுக்குற விஷுவல் தான் நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கு. இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் மீடியாவை தூக்கி வெளியில் போட்டது வெரி அன்யூஷுவல் ஒன். மீடியா வந்து தலைவர்களை, நிகழ்ச்சிகளை பாய்காட் பண்ண இன்சிடென்ட்ஸ் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அசம்பிளியை பாய்காட் பண்ணியிருக்காங்க. 92 வந்து ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்பொழுது வந்து ஏகப்பட்ட வழக்குகள் வந்து மீடியா மேலே போடப்படுது.
அப்படின்னும் பொழுது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது 92ல். அப்போ ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக ஒன் டே பாய்காட் பண்ணாங்க அசம்பிளியை. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த கேபி சுனில்னு அவரை வந்து கைது பண்ணுறதுக்கு அசம்பிளி வாரண்ட் போட்டுது. பட் எனவே அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டேலாம் வாங்கிட்டு வந்தார். கைது பண்ண முடியல. ஏன்னா நான் அந்த போராட்டங்களில் கூடவே இருந்தேன். அப்போ ஒரு நாள் அசம்பிளியை பாய்காட் பண்ணாங்க எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும். நவ் இப்போ முதலீட்டாளர் மாநாட்டுக்கு மீடியாவை அலோவ் பண்ணல. வெரி வெரி ராங், விச் இஸ் வெரி சேட் அண்ட் ராங். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வேணாம், நீ வருவ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரியும் என்கிட்ட பவர் இருக்குது, நாங்கள் சோஷியல் மீடியாவை நம்பி தான் ஆட்சிக்கு வந்தோம். இப்போ நான் அதை தான் கேட்க வந்தேன். அரசுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் இடையிலே நேராகவே அவங்களே இந்த நேரடி ஆக்சஸ் இருக்குது, அதனாலேயே அவங்க அவாய்ட் பண்ணுறாங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஒரு செய்தியை மக்களிடம் கொண்டு போய் நீங்கள் சேர்ப்பதற்கு நான் வந்து பாரம்பரிய ஊடகங்களை தான் நம்ப வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஒரு தினத்தந்தி பேப்பர், ஒரு ஹிண்டு பேப்பர், இல்லைனா வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு தூர்தர்ஷன், அது கவர்மெண்ட். இது பாரம்பரிய ஊடகங்களை தான் மக்கள் வந்து செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு இருந்த காலம் வந்து இன்றைக்கி மலையேறிடுச்சு. ஒரு செய்தி இப்போ 5 மணிக்கு ஒரு டெவலப்மெண்ட்டுனா 6:30 மணிக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட மாநில செய்திகள் எனக்கு தெரிய வரும். இல்லை 7:15 மணிக்கு இப்போ டெல்லியிலேருந்து செய்தி ஒலிபரப்பாச்சு, அதில் தெரிய வரும். இல்லை 8 மணிக்கு வந்து தூர்தர்ஷனோட செய்தியோ அல்லது தனியார் தொலைக்காட்சிகளோட செய்தியோ, சன் டிவியோ ஜெயா டிவியோ, அது மூலமாக எனக்கு தெரிய வரும். இல்லை பேப்பர் வந்து தந்தி பேப்பரோ ஹிண்டுவோ பார்த்தா தெரிய வரும். ஆனால் இன்றைக்கி என்ன, 5 மணிக்கு எனக்கு ஒரு டெவலப்மெண்ட் நடக்கும்போது 5 மணிக்கே எனக்கு தெரியுது. 5 o'clock நடக்கும்போது ரியல் டைம் எனக்கு லைவ் தெரியுது, டெவலப்மெண்ட் எனக்கு தெரியுது. அதோட இன்டர்பிரிட்டேஷனுக்கு தான் நான் மீடியா கிட்ட வரேன். இப்போ ரியல் டைம் அந்த ஸ்பாட்டில் போகுது. அப்போது இதோட டைமென்ஷனே மாறுது. அப்போ மீடியாவோட ரோல்ன்றதே வந்து மீடியாவோட ஸ்கோப் அண்ட் ரோல்ன்றதே கம்ப்ளீட்லி மாறுது. அவங்கள பொறுத்த வரைக்கும், விஜய் டீமை பொறுத்த வரைக்கும் அந்த 2.25 வருஷம் அவங்க எப்படி கட்சியை நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவே ஒரு தனியாக வந்து ஒரு புக்கு போடலாம். இன்ஃபேக்ட் தேர் ஆர் புக்ஸ் ஆல்ரெடி பப்ளிஷ்ட். அவங்க எப்படி வந்து சோஷியல் மீடியாவை வந்து ஹேண்டில் பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க, ஆர் மேனிப்புலேட் பண்ணாங்க, வாட் எவர் இட் இஸ். அது உங்களோட சப்ஜெக்டிவான கன்க்ளூஷன் அப்படின்றத நீங்கள் அதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எனக்கு எதிராக தான் இருக்குது, அப்போ நான் ஏன் உன்னை மதிக்கணும்? அவங்க வந்து நாங்கள் சோஷியல் மீடியா எங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் பிரைமரி ப்ரியாரிட்டி இஸ் சோஷியல் மீடியா, நாட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. ஆனால் அங்கே நம்பகத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிபடாதா சோஷியல் மீடியா பொறுத்து? ஐ அக்ரி. நீங்கள் எங்கே வரீங்கன்னு எனக்கு புரியுது. அதாவது வந்து நீங்கள் என்ன தான் சோஷியல் மீடியா பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இப்போ 5 மணிக்கு நடக்கிற ஒரு விஷயத்த 5 மணிக்கே நான் சோஷியல் மீடியாவில் ட்விட்டர்லேயோ யூடியூப்லேயோ இன்ஸ்டாலேயோ தெரிஞ்சுக்கிட்டால் கூட வந்து ஒப்பீனியன் மேக்கிங் அப்படின்னு வரும்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இருக்கக்கூடிய பவர் வந்து இன்னமும் சோஷியல் மீடியாவுக்கு இல்லை.